ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அதித்தியம். நானும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரொட்டீன் தான் பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது, இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாகவே பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லோரும் சொல்கிறது தான் டெய்லியுமே ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கணும். எண்ணெயும் தண்ணியும் தான் வந்து பிள்ளை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சிலாம் சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஆயில் மசாஜ் பண்ணி அவங்கள வந்து நல்லா குளிப்பாட்டுறப்போ அவங்களோட மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன், போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகும், ப்ளஸ் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் குழந்தைங்களோட உடம்புல. ஸோ ஒரு வயசு வரைக்குமே டெய்லியும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு. 6 மாதத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமாவது டெய்லியும் வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி குழந்தைங்கள வந்து நல்ல வெதுன்னு இருக்கிற தண்ணியில் குளிக்க வச்சிடணும். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் வந்து நம்ம கொடுக்கணும். பாப்பாக்குனா பார்த்திங்கன்னா வாரத்தில் மேக்ஸிமம் 2 நாள் இல்லைனா மினிமம் 1 நாளாவது கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்துருவேன். யூஸ்வலாக வந்துட்டு பாப்பாவுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆயில் வந்து இப்போ நான் வந்து நம்ம அதித்தி ஆர்கானிக்ஸோட மேஜிக் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஆயில் யூஸ்வலாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து வீட்டிலேயே வந்து காய்ச்சி தேய்ப்பிங்க, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிராம்பு அதெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு தேங்காய் எண்ணெயும் தேய்ப்பாங்க. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம அதித்தி ஆர்கானிக்ஸோட மேஜிக் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் லைட்னிங் ஆகும். ஸோ அதுதான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து ஆயிலை வந்து நல்லா தேய்ச்சி பாப்பா வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெர்பல் பாத் பவுடர் தான். இதில் ஆவாரம்பூ, ரோஸ் மொட்டு, பாசிப்பருப்பு, பாதாம், பயிறு அந்த மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ்லாம் போட்டு, இன்னும் நிறைய ஹெர்ப்ஸ் இருக்குது, வெட்டி வேறு அந்த நிறைய ஒரு 20-30 பொருள்கிட்ட போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்மளோட பாத் பவுடர். இதை வச்சு தான் குளிப்பாட்டுவேன். பாத் பவுடர் வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் வந்து பசும்பால்லையோ ரோஸ் வாட்டர்லேயோ கலந்து தேய்க்கிறப்போ இது இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக பசும்பால் இல்லைனா ரோஸ் வாட்டர் தான் கலந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பாப்பா வந்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து குளிப்பாட்டிடணும். குளிப்பாட்டினதுக்கப்புறம் நான் நம்மளோட பாத் பவுடர் அதித்தி ஆர்கானிக்ஸ் பாத் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை போட்டு நல்லா குளிப்பாட்டிடலாம். இது போடுறதுனால கோல்டுலாம் வராது. கோல்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமோ அதெல்லாம் தான் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பாதாம்லாம் சேர்க்குறதுனால ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் என்ன பாத் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாத் பவுடர் போடுங்க. 6 மந்த்ஸ் கீழே 6 மந்த்ஸ் to 1 இயருக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு பாசிப்பயிறு, மஞ்சள் இதெல்லாம் வந்து கடல மாவுலாம் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை போட்டு நல்லா குளிப்பாட்டலாம். ஸோ இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறப்போ பாப்பாவோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோயிங்காக சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாக ஃபோட்டோ ஷூட் இல்லை செலிப்ரேஷன் எது வந்தாலும் இந்த ரொட்டீன் தான் வந்து பாப்பாவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ரெகுலராக இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறப்போ குழந்தைங்களோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோயிங்காக நல்லா லைட்டன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம்.